ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ப்ளூ லாக்கோட சீசன் 4 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் 5 சாப்டர்ஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் டார்கெட்டை சீக்கிரமாக ரீச் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்த வீடியோ நான் சீக்கிரமாக போடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 லைக்கு, ஒரு 10 கமெண்ட் இதை போட்டு விட்டிங்கனாலே நான் அடுத்த வீடியோ சீக்கிரமாக போட்டு விட்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 or 5 டேஸ்க்குள்ளே போட்டு விட பாருங்கள். அப்போ தான் சீக்கிரமாக வீடியோ போட முடியும். ஓகே, வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸ்டார்ட் ஆகி ஜப்பான் ஆல்ரெடி நைஜீரியா மேலே 3-0ன்னு சொல்லிட்டு லீடு வச்சுருக்காங்க. ரென் வந்து லாஸ்ட்டாக ஒரு மாசான கோல் ஒன்று அடிச்சிருப்பான். இசாகுவியோட முதுகு மேலே ஏறி ஜம்ப் பண்ணி ஸ்பின் அடித்து ஒரு ஷூட் பண்ணி இருந்திருப்பான். அது ஒரு காம்போ மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே காட்டுறாங்க. நம்ம கோல் அடித்ததுக்கப்புறம் இசாகி வந்து ரென் கிட்டே கேட்குறான், இந்த மாதிரி இது எல்லாமே பிளான் பண்ணியா அப்படின்ற மாதிரி. அதுக்கு ரென் வந்து சொல்லுவான், இல்லை நான் வந்து என்னோட பியூர் இன்ஸ்டிங்ஸில் விளாண்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இப்போ மேட்ச்சில் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது. நைஜீரியா வந்து கான்ஃபிடென்ஸாக இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. அதுக்காக நம்ம இசாகி வந்து ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு நைஜீரியா டீம் கிட்ட லெக்சர் எடுத்துகிட்டு இருந்திருப்பான். அவன் வந்து இந்த மாதிரி சொல்லுவான், அவங்க ஃபீல் பண்ணுற அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு அது ரியலான ஒரு சேஞ்சை கொண்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். கிட்டத்தட்ட ஒரு மூவி பார்க்கும்போது ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இதுவும். தியேட்டரை விட்டு வெளியில் வந்துட்டு அந்த ஃபீலிங் மறுபடியும் மறைஞ்சு போயிடும். இவங்க வந்து குரூப்பாக நம்மன்னு எல்லாருமே ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் வந்து பர்சனல் அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னு இசாயி வந்து சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்காக நைஜீரியாவில் வந்து ஒனாசே வந்து கேட்டு காண்டாயிடுவான். ஆனால் அவன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி என்னென்னா அவன் வேர்ல்டு நம்பர் 1 ஸ்ட்ரைக்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒனாசே வந்து சொல்லியிருந்திருப்பான். சாப்டர் முடியல நம்ம இசாயி ஒனாசே கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணுறான், முடிஞ்சால் வந்து க்ரஷ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஈகோ வந்து இந்த மாதிரி சேரி ஹியோரியை மாற்றி ரைச்சு கொரோனா ஃபீல்டுக்கு அனுப்புகிறோம். இப்போ டீம் வந்து ஃபுல் டிஃபென்சிவ்க்கு மாறுது. இப்போ அப்படியே 44 days பிஃபோர்னு சொல்லிட்டு நம்ம இசாகியோட ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. இந்த மாதிரி அவன் சின்ன வயசு அப்பா கூட ஃபஸ்ட் டைம் ஸ்டேடியம் போய் மேட்ச் பார்த்த ஞாபகம் வந்து வருது அவனுக்கு. அந்த நேரம் அவன் வந்து ரொம்ப ஷையாக இருந்திருப்பான் பையன். ஆனால் ஒரு 22 players பால்க்காக ஃபைட் பண்ணுறதை பார்த்து அவன் மனசில் வந்து நான் கூட அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பான். ஒரு ஃபயர் வந்திருக்கான் அப்போ தான் பையனுக்கு. ஆனால் அவன் அது வளர வளர புஸ்வானம் மாதிரி அப்படியே ஸ்வயின்னு அமைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ப்ளூ லாக் வந்ததுக்கப்புறம் தான் பையனுக்கு மறுபடியும் அந்த பேஷன் திரும்பி வந்திருக்கு. இப்போ இசாகி வந்து ரியலைஸ் பண்ணுறான், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த க்யூரியாசிட்டி தான் அவனை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பையன் செல்ஃப் மோட்டிவேட் ஆகிட்டு மறுபடியும் இங்கே ப்ரெசண்ட்டுக்கு வரான் ஃபயரோட. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம இசாகி வந்து நைஜீரியா கிட்ட ஓவராக வாய் விட்டு வந்துருப்பான். அவங்க டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுவான். இதை பார்த்தா நம்மளோட ஜப்பான் கேப்டன் ஐக்கு வந்து கேட்பான், அவங்கள ஏன்டா சீண்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து என்ன காரணம்னா நம்ம ஈகோ வந்து சொல்லியிருப்போம், இந்த மாதிரி நைஜீரியாவை 0 கோல்ஸ்க்கு தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இசாகி வந்து ரிப்ளை பண்ணுவான், இந்த மாதிரி ஆப்னண்ட்டில் யாராவது ஒருத்தராவது அவேக்கன் ஆனால் தான் இவனால் வந்து சாக்கரில் டெவலப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இசாகி வந்து ஐக்கு கிட்ட பேக்கை பார்த்துக்க சொல்லிட்டு இவன் வந்து அட்டாக்கு உள்ளே இறங்குறான். இப்போ ஜப்பான் சைடில் அப்படியே பாசிங் சீக்வன்ஸ் நடக்குது. இசாகி வந்து பாச்ராக்கு பாஸ் பண்ணுவான், பாச்ரா வந்து ரியோக்கு அனுப்புகிறான். ஆனால் வந்து நைஜீரியா சைடில் வந்து இப்போ அந்த ஒபோபோனா வந்து பால் எடுத்துடலாம். அவன் குசோ கிட்ட வந்து பாலை பாஸ் பண்ணுவான். இப்போ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று போகுது. குசோ வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒனாசா கிட்ட வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி அட்டாக்கிங் ஸ்டைல் வந்து போர் அடிக்குது, ஸோ புதுசாக ஒரு ஃபார்வேர்டு ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஒனாசே வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவான். இந்த மாதிரி ஃபேமிலி யூனைட்டி தான் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ அப்படியே சாப்டர் கடைசியில் வந்து காட்டுறாங்க, நம்ம குசோ வந்து அவனோட ஓன் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். வந்து பால் அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஷூட் அடிப்பான். பால் அங்கே எல்லாரையும் தாண்டி கரெக்டாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்ம ஒனாசே கிட்ட போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்லேயே நம்ம குசோ வந்து அழகாக பாலை கிராஸ் அடித்து ஒனாசே கிட்ட அனுப்பிடுறான். நம்ம ஐக்கியோ வந்து மெட்டாவிஷனை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறான். இந்த மாதிரி தெரிய வருது, பிளாக் பண்ணுறதுக்கு 4 ஒரு சான்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இசாயி கூட ஒரு சைடு நம்ம ஒனாசேவை பிளாக் பண்ணி சான்சஸை கம்மி பண்ணுறான். ஆனால் அந்த மூமெண்ட்டில் வந்து நம்ம ஒனாசேவை வந்து ஈகோவை வேக்கன் பண்ணிடுறான், ப்ரெடேட்டர் ஐன்னு சொல்லிட்டு. அதானதுக்கப்புறம் என்ன ஆகுறான்னா, இந்த மாதிரி ஏரில் வந்து பாடி அப்படியே ரிவர்ஸ் பண்ணி செஸ்ட்டில் பாலை வந்து ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு கிக் அடிக்கிறான் கோலை நோக்கி. நம்ம ஐக்கு வந்து லாஸ்ட் செகண்டில் ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போகிறான். இந்த மாதிரி லைட்டாக பாலை டச் பண்ணி டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவான். இதுதான் வந்து ஆன்டி அவேக்கனிங் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட எனிமி வந்து அவேக்கன் ஆகிறப்போ அதை ப்ரிடிக்ட் பண்ணி அதை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு ஸ்கில்னு வச்சுக்கோங்க. இப்போ பால் வந்து அப்படியே போஸ்ட்டில் அடித்து பவுன்ஸ் ஆகுது. நம்ம நைஜீரியா பிளேயர்ஸ்லாம் ரஷ் பண்ணுறாங்க ரீபவுண்டுக்கு. ஆனால் நம்ம கொரோனா வந்து தைரியமாக வந்து அந்த பால் அப்படியே கிளியர் பண்ணிட்டு கோல் ஆகாமல் தடுத்துடலாம். ஈகோ வந்து சைடில் நின்று ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருந்திருப்பான், இந்த மாதிரி கண்டிப்பாக விக்ட்ரி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பையன் வந்து அந்த 45 டேஸோட ட்ரைனிங் ரிசல்ட்டை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆனால் நம்ம இசாகிக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. என்ன பண்ணுவான், இந்த மாதிரி இன்னும் டைம் முடிய 1 நிமிஷம் தான் இருக்குது, அவன் வந்து பால் எடுக்கிறான். இந்த மாதிரி இன்னும் என்னோட ஹண்ட் முடியல அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம்.
ஸ்டார்டிங்கில் இசாகி இன்னொரு கோல் வேணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பான். இங்கே அனேரி குசோ எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ரென் கூட அதே தான் ஃபீல் பண்ணுவான். அவனும் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்க மாட்டான். இப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே நைஜீரியாவோட கோல் போஸ்ட்டை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இசாகி வந்து பாலை கராசோவுக்கு பாஸ் பண்ணுவான். கராசோ வந்து பாச்சிராக்கு பாஸ் பண்ணுவான். ரன்னிங் கிராஸ்னு சொல்லிட்டு நம்ம பாச்சிரா ஒரு மூவை போட்டு அங்கே போயிட்டு இருப்பான். இப்போ குசோ டீம் கிட்ட வார்ன் பண்ணுறான், இசாகி ஃபைனல் கோல் அடிக்க ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு. பாச்சிரா சொல்கிறான் இசாகி நார்மல் லாஜிக்கில் நினைக்கிற ஆள் இல்லைன்னு. அவன் ரென் கூட வந்து காம்போ பண்ணாமலே கோல் அடிக்கலாம், ஆனால் அவன் அப்படி பண்ணல. அதனால வேற ஏதோ பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாச்சிரா நினச்சிட்டு இருப்பான். இங்கே நம்ம இசாகி அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். ஒனாசே குசோ ஒபோனா பெல்லா எல்லாருமே அவனை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம இசாகியோட பிளான் தான். ஒனாசே வந்து கிரியேட் பண்ண அந்த ரிவர்ஸ் ட்ராப் மூவை வந்து இப்போ நம்ம இசாகி காப்பி பண்ண ட்ரை பண்ணுவான். அவன் ஸ்டைலை மாற்றி ஒரு ஓன் மிஷினை கிரியேட் பண்ணுறான். குசோ வந்து ரியலைஸ் பண்ணுறான் இந்த மாதிரி இசாகி அந்த மூவை வந்து காப்பி பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாலை எடுத்து இசாகியை வந்து டிக்ளேர் பண்ணுறான். இந்த மாதிரி லக்கில் ஜெயிக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபைனல் கோலை நம்ம இசாகியை வந்து ஒரு பிளாஸ்ட் விட்டு அடிக்கிறான். அதோட 4-0ன்னு சொல்லிட்டு நம்ம ஜப்பான் வந்து நைஜீரியாவை தோக்கடிக்கிறாங்க. இந்த மேட்சோட முடிவில் நம்ம இசாகி வந்து ஃபீல் பண்ணுவான். இந்த மாதிரி ஈகோ கொடுக்குற அந்த த்ரில் வந்து இது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதோட சாப்டர் முடியுது, இந்த எபிசோடும் முடியுது. மறக்காமல் நம்ம டார்கெட்டை சீக்கிரமாக முடிச்சிருங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ சீக்கிரமாக வந்து சார். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பை பை. See you guys in another video.